பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் இந்த 8வது நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், மகத்துவமானவர். நம்முடைய துணையாளரே ஜெப வீட்டமாக சுவிசேஷமே என் சுமை என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு 8வது நாள். அநேகர் இதுல இணைந்திருக்கிறீர்கள். இந்த 8வது நாள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து நேற்றைய தினத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை அநேகர் கேட்டீர்கள், அநேகர் பகிர்ந்து கொண்டீர்கள், அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். இன்றைக்கும் இந்த 8வது நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த 8வது நாளிலும் சிலர் இதுல இணைந்திருக்கிறீர்கள். இமானுவேல் இந்த பேஜை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. நிச்சயம் இந்த சுவிசேஷமே என் சுமை என்கிற பாரத்தின் மூலமாய் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இது ஒரு நல்ல வழியாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மிகுந்த பிரயாசங்களோடு தினந்தோறும் இதை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சில நெட் ப்ராப்ளத்தினால சில சரியா நாங்கள் கனெக்ட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து இன்றைக்கும் அருமையான அண்ணன் மோத்திஸ் வினோத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர் கோயம்புத்தூர் பகுதியிலே ரட்சிப்பின் வாசல் என்கிற ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். அநேக மாவட்டங்கள் ஜெப முகாம்கள், தேசத்திற்காக ஜெபித்து எழுப்புதலுக்காக முடக்கி வருகிற ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கு அவர் நம்மத்தில இருப்பதை நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்தில அவர் பிரசங்கிக்க போகிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை, குமுறலை தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பெற்று இன்றைக்கு நம்மோடு அவர் பேசும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். மீதமுள்ள நேரத்தை அவருடைய கரத்துல நான் கொடுக்க இருக்கிறேன். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக உங்கள் யாவரையும் சுவிசேஷமே என் சுமை என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒரு பெரிய ஆழமான பாரத்தோடு, ஒரு தூர தரிசனத்தோடு அன்பு சகோதரன் பாஸ்டர் ரீகன் தனசேகர் அவர்கள் மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுல ஏராளமான தேவனுடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தின் தீவிரத்தை, சுவிசேஷத்தின் அவசியத்தை தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு நடுவில் என்னையும் ஒரு சிறிய எளியவனாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அன்போடு அழைத்த அருமையான சகோதரர் பாஸ்டர் ரீகன் தனசேகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். துணையாளர் ஊழியங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஊழியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர்களை குறித்தும் அவர்களுடைய ஊழியங்களை குறித்தும் கிறிஸ்துவுக்குள் நான் மெச்சிக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தையை கேட்க துரிதமாகிக் கொண்டிருக்கிற, ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த மாலை பொழுதில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு ஆவலாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எல்லா கதவுகளும் சுவிசேஷத்திற்கு அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், என்ன இதற்காக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிற்குள்ளும் இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை மையப்படுத்தி இந்த இரவில் உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவதற்கு என் உள்ளத்தில் தந்த பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நான் இன்றைக்கு உங்களோடு பேச போவது ஒரு பெரிய ஆழமான செய்தியாக இருக்க போவது இல்லை என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாய் தெரியும். ஆனால்
தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நமக்குள் ஆண்டவர் கடத்தி அவருடைய மனதின் பாரத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சுவிசேஷம் அறிவிப்பது அல்லது நற்செய்தி பணி செய்வது என்பது நம்முடைய தலையின் மேல் விழுந்த ஒரு மிகப்பெரிய கடமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் மிக மகிமையான ஒரு ஊழியத்தை இந்த உலக மக்களுக்கு செய்து நமக்கு ஒரு மாதிரியை, வழிகாட்டியை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து விட்டு போனார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் 3 விதங்களில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதை வேதாகமம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அவருடைய ஊழியத்திலே காணப்பட்ட 3 விடயங்கள். ஒன்று, அவர் பிரசங்கித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் உபதேசம் செய்தார் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவது, அவர் போதித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது அவர் பிரசங்கித்தார், அவர் உபதேசித்தார், அவர் போதித்தார். இந்த 3ஐயும் தன்னை சார்ந்து வந்த, தன்னை தேடி வந்த அல்லது தான் தேடி போன அந்த ஜனங்களுக்கு ஊழியமாக செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்குள் இருக்கிற ஒரு ஆசை, இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும். இயேசுவை போல நான் ஊழியம் செய்து அவர் செய்த ஊழியத்துல வெளிப்பட்ட அந்த தேவ மகிமையை போல என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அந்த விருப்பம் நல்லது. அந்த விருப்பம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை போல ஊழியம் செய்யும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இயேசுவை போல ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற நாம் பிரசங்கிக்கிறோமா என்று சொல்லி கேட்டால் நிச்சயம் பிரசங்கிக்கிறோம். இயேசுவை போல ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற நாம் போதிக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயம் போதிக்கிறோம். உபதேசிக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயம் உபதேசிக்கிறோம். ஆனால் இயேசு பிரசங்கித்த செய்தியை இன்றைக்கு உலகத்தில் பிரசங்கிக்கிறோமா என்று கேட்டால் அங்கேதான் ஏராளமான இடத்துல நாம் கேட்கிற அந்த கேள்விக்கான பதில் மிக வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் பிரசங்கிக்க வேண்டிய செய்தி என்ன? இயேசு பிரசங்கித்தார். எதை பிரசங்கித்தார்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல அவர் ஊழியம் செய்யும் போது அவர் பிரசங்கித்த முதல் முக்கியமான செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதுதான் இயேசு பிரசங்கித்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள், சுவிசேஷத்தை குறித்த பாரம் உள்ள தேவ ஊழியர்கள், சுவிசேஷத்தை எப்படியாகிலும் கடத்த வேண்டும் என்று சொல்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புள்ள தேவ ஊழியர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். எனக்கே இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய விதத்தில் நாம் பிரசங்கிக்காமல் போனதினால்தான் இன்னும் இந்திய தேசத்துல ஒவ்வொரு கடை முனையிலும் இருக்கிற ஒரு இந்தியனுக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமலே இருக்கிறது. இன்றைக்கு எது சுவிசேஷம் என்று சொல்லியே அநேக தேவ பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவ சாட்சிகளை, கர்த்தர் எங்களை எப்படி தொட்டார், கர்த்தர் எங்களை எப்படி மாற்றினார் என்கிற அந்த அனுபவங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதுதான் சுவிசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி, அவருடைய பாடுகளை குறித்து, அவர் தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்ட அந்த சிலுவையை குறித்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து பிரசங்கிக்கப்படுவதற்கு பெயர்தான் சுவிசேஷம். இதை இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம், இதை எத்தனை பேர் நம்ம செய்ய தவறிவிட்டோம் என்பதை சற்று நாம் நிதானிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை அருமையான சகோதரன் அற்புதமாக ஒரு தலைப்பாக கொடுத்திருக்கிறார், சுவிசேஷமே என் சுமை. எனக்கு அன்பானவர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற பாரம் அந்த தேவ பிள்ளைக்குள் வருவதானால் அந்த பாரம் தான் அந்த பிள்ளைக்கு சுமை. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தேவ பிள்ளை அதை சுமையாய் பார்ப்பதில்லை, சுகமாய் பார்க்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலையாய கடமை. அது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்திற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய தெருவில் இருக்கிறவர்களுக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். மனுக்குலத்தின் பாவ மன்னிப்பை இந்த மனுக்குலம் பெற்றுக் கொள்வதற்காக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற ஒன்றை உறுதியாக நம்பின இந்த மனுக்குலத்திற்கு தன்னுடைய ரத்தத்தையே ஜீவ பலியாக கொடுத்து, தன்னுடைய விலையேற பெற்ற
ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்டார். அந்த மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக, அந்த மனுக்குலத்தின் மேல இருந்த சாபத்தை மாற்றுவதற்காக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உண்டாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து அவர் 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து பரிசுத்தத்தை நிலைப்படுத்தி அவர் அழகாய் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான மிக தெளிவான சத்தியத்தை போதித்து பரலோக ராஜ்ய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காண்பித்து மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவர் தன்னையே சரணாகதியாக்கி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவராக மட்டுமல்லாமல் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் 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 எனக்காகத்தான் மரித்தார். அவர் எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொருட்டு, என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொருட்டு, நான் மீட்கப்படும் பொருட்டு அவர் எனக்காக மரித்தார் என்பதை ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ உலகத்தின் மனிதன் விசுவாசிப்பானானால், அதை நம்புவானானால் அதுவே அவனுக்கு வாழ்க்கையில நித்திய ஜீவனை உண்டாக்குவதற்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உண்டாக்கி கொடுப்பதற்குமான வழியாக இருக்கிறது. இந்த வழியை, இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை இன்றைய திருச்சபையானது சொல்ல மறந்து போனது. எனக்கு அன்பானவர்களே, நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இத்தனை 1000 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. நன்றாய் கவனியுங்கள். ஏறத்தாழ இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஏறத்தாழ 2020 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில வெறும் 10% மக்கள் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பு விதமாக சொல்லுகிறது. அப்படியானால் இன்னும் 90% மக்களுக்கு இயேசுவின் அன்பின் செய்தி கடந்து போகவில்லை. இன்னும் இயேசுவின் அந்த அன்பின் செய்தியினால் அந்த ஜனங்கள் சந்திக்கப்படவில்லை என்பது ஒரு பரிதாபமான நிலைமை. இது யாரு? இந்த காரியங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதற்கெல்லாம் யார் உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்வது? சபைதான் உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சபை என்று சொல்கிறீர்களே, சபை என்பது கட்டடமா? இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் இன்னும் சந்திக்கப்படாத ஜனங்களுடைய உத்தரவாதிகளாக இருக்கிறோம் என்பதை ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனம் திரும்புதல் என்கிற அந்த சத்தியத்தை, பரலோக ராஜ்யம் என்கிற அந்த நற்செய்தியை, நித்திய வாழ்வு என்கிற அந்த நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டிய சுமை நம்முடைய தலையின் மேல் இருக்கிறது. அதை சுமையாக பார்க்காமல் சுகமாக நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு நாம் தீவிரப்படுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கேற்ற தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார், நம்மை மாற்றி இருக்கிறார் என்கிற முழு நிச்சயத்திற்குள் நாம் வருகிறோம். நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களும் அந்த நித்திய வாழ்வின் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்கிற பரந்த தரிசனத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவர் விருப்பம். எனக்கு பலமுறை சில நேரங்களில் கேள்வி எழும்புவது உண்டு. என்ன, ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விளம்பரம் டிவியில ஒளிபரப்பு செய்யப்படும் போது, அல்லது நம்ம கையில இருக்கிற சோசியல் மீடியா மூலமாக அது ஒளிபரப்பு செய்யப்படும் போது, ஒரு சின்ன பேனாவை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. ஒரு சின்ன பிராண்ட் பேனா, ஒரு பேனாவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி அதனுடைய பிராண்ட அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுது. ஒரே ஒரு நாள் அல்லது 2 நாள், அதிகபட்சமான ஒரு மாதத்துல அந்த கம்பெனியினுடைய விளம்பரத்தை கேட்டு ஜனங்கள் அந்த பிராண்ட வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சாதாரணமான ஒரு பொருளுடைய விளம்பரத்தை ஜனங்கள் பார்த்து அந்த பொருளை உபயோகிக்க அந்த ஜனங்களால் முடியுமானால் 2000 வருஷமாக இந்த உலகத்தில் இருக்கிற தி பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயேசு என்கிற நாமத்தை ஏன் இன்னும் ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை? ஏன் இன்னும் அந்த சுவிசேஷமானது உலகத்தின் கடைமுறை மட்டும் போய் சென்றடையவில்லை? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இல்ல பிரதர், சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போயிருச்சு, எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது. உண்மைதான். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, எல்லாருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியும். ஆனால் இயேசு என்றால் யார் என்று தெரியும். தெரிகிற ஜனங்களுக்கு 100 ஒருவராக அல்லது உலக மதங்களில் இருக்கிற ஒரு மதமாக கிறிஸ்தவ மதத்தை தெரியுமே ஒழிய, உலகத்தில் இருக்கிற கடவுள்களில் ஒருவராக இயேசுவை தெரியுமே ஒழிய, என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்வின் மீட்பர் இயேசுதான் என்பதை இன்னும் ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம்? 1000 காரணங்களை சொல்லலாம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3 காரியங்களை உங்களோடு கூட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த
இந்த சுவிசேஷம் இன்னும் இந்த உலக நாடுகளுக்குள் கடந்து சென்று ஜனங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டிய பாதிப்பை, ஜனங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டிய மனம் திரும்புதலை இன்னும் அந்த சுவிசேஷமானது மனம் திரும்புதலுக்கு இன்னும் ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியவில்லையே. அதற்கு காரணம் யார்? 3 காரியங்களை நான் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது என்னோட பரிசுத்த ஆவியானவர் இந்த குவாரண்டைன் டைம்ல என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட காரியங்களை உங்களோடு மனம் விட்டு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, இன்னும் சுவிசேஷத்தினால் ஜனங்கள் சந்திக்கப்பட முடியாமல், இன்னும் சுவிசேஷத்தை சுமையாகவே பார்த்துக் கொண்டிருக்கிற நமக்கு இந்த சுவிசேஷம் சுகமாக மாற முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், முதலாவது காரணம், நான் காரணம் என்று சொல்வதை யாரோ ஒருவரை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை, சபையாகிய என்னுடைய வாழ்க்கை தான் காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் தான் காரணம். எனக்குள் அந்த மாற்றம் வர வேண்டும். நான் மாறினால் எனக்குள் அந்த சுவிசேஷ தாகம் உண்டாக ஆரம்பிக்கும் போது, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது எனது தலையின் மேல் விழுந்த கடமை என்பதை நான் உணர ஆரம்பிக்கும் போது, அது சுமையாக அல்ல, சுகமாக செயல்பட ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு காரணம் என்ன? நீங்க வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதனுடைய 2வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை நாம் பார்க்க முடியும். எபேசு சபை என்று சொல்லக்கூடிய அந்த எபேசு சபையை குறித்து ஆண்டவர் இவ்விதமாக அங்கலாய்க்கிறார். அந்த எபேசு சபையில இருந்த நற்கிரியைகளை எல்லாம் சொல்லுகிறார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லும் போது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அந்த எபேசு சபையில இன்றைக்கு என்னெல்லாம் நமக்குள்ள இருக்கோ அது எல்லா எபேசு சபைக்குள்ள இருந்துச்சு. பரிசுத்தத்தை கொடுத்த வைராக்கியம் இருந்துச்சு. சத்தியம் புரட்டப்படும் போது அதற்காக வைராக்கியம் பாராட்டின அந்த அனுபவம் இருந்துச்சு. கர்த்தருக்காக பாடுகளை சகிப்பதற்கும் அந்த கிரியைகளிலே பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் இருந்துச்சு. பொறுமையாய் காரியங்களை செய்வதற்கான அந்த எல்லா விதமான பொறுமையும் தயவும் இரக்கமும் இருந்துச்சு. இலைப்படையாமல் ஓயாமல் எல்லா விதங்களிலும் பிரயாசப்பட்டு தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில சிறப்பாய் செயல்படுகிற சபையாக இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த சபையில் இருந்த ஒரு மிகப்பெரிய குறைவாக கர்த்தர் பார்த்தது என்ன? 4வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பு என் மீது, என்னுடைய பிரசனத்தின் மீது, என்னுடைய வார்த்தையின் மீது, நான் உனக்கு தந்த தரிசனத்தின் மீது, நான் உனக்கு தந்த பாரத்தின் மீது நீ வைத்திருந்த ஆதியில வைத்திருந்த அன்பு, அது இன்றைக்கு குறைந்து போனது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது இந்த வசனம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்கிற நோக்கத்திற்காக இந்த பிரசங்கத்தை நான் எடுக்கவில்லை. இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு பேசினதுனால தான், எனக்குள் இது குத்தப்பட்டதுனால தான் உங்களோடு இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடுமையாக உழைக்கிறோம். தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில, ஊழியர்களை ஒருங்கிணைக்கிற பணியில கடுமையாக உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம். எல்லா விதங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காக முழு மூச்சாக செயல்படுகிறோம். பாடுகள் வரும்போது சந்தோஷமாய் சகிக்கிறோம், இல்லாமல் வரும்போது சந்தோஷமாய் சகிக்கிறோம், அவமானங்கள் வரும்போது கிறிஸ்துவின் நிமித்தமாய் துன்பப்படும் போது சந்தோஷமாய் சகிக்கிறோம், இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை பூரணமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். Everything is good. எல்லாம் சந்தோஷமானதுதான், எல்லாம் நல்லதுதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மீதும் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதை காட்டிலும், தன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை காட்டிலும் எப்பொழுது என் ஆண்டவருடைய இருதயம் மகிழ்கிறது என்று சொன்னால், என்றைக்கு சபை ஆதி அன்பிற்கு திரும்புகிறதோ அன்றைக்குத்தான் ஆண்டவர் தன்னுடைய மனதை சந்தோஷத்துக்கு நேராய் திருப்புவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாமல் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா?
பல தேவையற்ற அலுவல்களுக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப ஆரம்பித்து விட்டோம். எல்லாம் தேவையானதுதான், எதுவும் தேவையற்றது என்று சொல்ல முடியாது. தேவ ராஜ்ய கட்டுமான பணியில எல்லாம் தேவையானதுதான். அவருக்கு தேவன் தந்திருக்கிற தரிசனம், அவருக்கு தேவன் தந்த பாரம், அவருக்கு தேவன் தந்ததான அழைப்பு, அவருக்கு தேவன் தந்த அபிஷேகம், அவைகளின்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியத்தை, தங்களுடைய அந்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு தேவ ராஜ்ய கட்டுமான பணியில சிறப்பாய் செயல்படுகிறார்கள். நான் யாரையும் குறை சொல்வதாக இல்லை, யாரையும் குற்றப்படுத்துவதற்கு இங்கே யாருக்கும் தகுதியும் இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பின்படி வானத்திலே கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் நட்சத்திரம் தான். ஒரு நட்சத்திரம் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக கொடுக்கும், இன்னொரு நட்சத்திரம் வெளிச்சம் ரொம்ப பெருசா கொடுக்கும். ஆக பெருசா கொடுக்கிற நட்சத்திரத்தை பார்த்து சின்ன நட்சத்திரம் சொல்ல முடியாது நீ ரொம்ப பிரைட், நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. அல்லது குறைவாய் கொடுக்கிற வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து பெரிய வெளிச்சம் கொடுக்கிற நட்சத்திரம் நீ ரொம்ப ரொம்ப டல்லான ஆளு, உன்னிட்ட இருந்து வெளிச்சமே வரல, நீ சாதாரணமான நட்சத்திரமாவே உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லி எந்த நட்சத்திரமும் எந்த நட்சத்திரத்தையும் குறை சொல்ல முடியாது. எல்லாமே நட்சத்திரம் தான். அதற்கு தகுந்ததற்கான அந்த வெளிச்சத்தை கொடுப்பது போல, அழகை கொடுப்பது போல இன்றைக்கு உலகத்துல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா தேவ மனிதர்களும் நட்சத்திரங்களை போலத்தான். ஆனால் பிரச்சனை என்ன? இன்றைக்கு நட்சத்திரமாய் ஜொலிக்க வேண்டும் என்று விரும்புகிற நீங்களும் நானும் எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரோ, என்றைக்கு ஆண்டவர் நம்மை தொட்டாரோ, என்றைக்கு அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டோமோ அன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்திருப்போம். அன்றைக்கு அந்த ஆண்டவருடைய அன்பின் செய்தியை உலகத்திற்கு, தேவ ஜனங்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்ம பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவதற்கு தவித்திருப்போம், துடியாக துடித்திருப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல செல்ல, அனுபவங்கள் மாற மாற, வளர வளர வளர, எனக்கு அன்பானவர்களே, இந்த அற்புதமான நேரத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிப்பதற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள் தேவனாகிய கர்த்தர் தந்த பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியிலே கொண்ட அன்பு, ஆரம்ப நாட்களில் ஆண்டவரை நேசித்தது நிமித்தமாய் நாம் செய்த சில தீர்மானங்கள், ஆரம்ப நாட்களில் நாம் எடுத்த சில முடிவுகள், இப்படித்தான் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், இப்படித்தான் நான் தேவனுக்காக வாழப் போகிறேன், இப்படித்தான் நான் செயல்பட போகிறேன் என்று சொல்லி எடுத்த தீர்மானங்கள் இன்றைக்கு என்ன ஆனது? என்ன ஆனது? அன்பு தணிந்து போனதோ? தேவன் மீது வைத்த தாகம் தணிந்து போனதோ? அவருடைய பிரசன்னத்தின் மீது வைத்த தாகம் தணிந்து போனதோ? அவருடைய சமூகத்திலே போய் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் மறைந்து போனதோ? மக்கி போனதோ? நீ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் உனக்குள் ஆரம்ப காலத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த இயேசுவின் அலாதியான அன்பின் அக்கினி இன்றளவும் குறைந்து போகாமல் பற்றி எரிந்து கொண்டே இருக்குமானால் உன்னால் சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசு நல்லவர் என்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதனையாகிலும் பாதாளத்திற்கு போகாமல் தடுத்து நிறுத்த அந்த சுவிசேஷம் என்கிற அந்த மாபெரும் விளக்கை உன்னால் ஏற்றாமல் இருக்க முடியாது. அதற்கு காரணம், இன்னைக்கு நிறைய சாக்கு போக்குகளை சொல்லிக் கொள்கிறோம். வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுகிறோம், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்று சொல்லுகிறோம், சுவிசேஷ கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறோம். யார் சொன்னது சுவிசேஷ கதவுகள் அடைக்கப்பட்டது என்று சொல்லி? இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை நாம் எப்படி நினைத்துக் கொள்கிறோம்? ஒரு பெரிய மேடையை போட்டு, ஒரு பெரிய அளவில் நோட்டீஸ் அடிச்சு, பெரிய விளம்பரத்தை பண்ணி, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஒரு இடத்துல ஒன்று கூட்டி, அவர்களுக்கு நடுவில் மேடையில் நின்று மைக்க பிடிச்சு இயேசு நல்லவர் சொல்றது மட்டும்தான் சுவிசேஷம் என்று நாமவே சில தப்பு கணக்குகளை போட்டு விட்டோம். நோ, இல்லை. நான் சொல்லுவேன், இன்றைய திருச்சபை சந்தித்திருக்கிற உபத்திரவத்தை காட்டிலும் மிகப்பெரிய உபத்திரவத்தை ஏற்கனவே நம்முடைய தலைமுறையில நமக்கு முன்னாக ஓடின பரிசுத்தவான்கள் சந்தித்து விட்டார்கள். அவங்க சந்திச்ச உபத்திரவம், அவங்க சந்திச்ச பாடுகள், அவங்களுக்கு முன்னால அடைக்கப்பட்ட கதவுகள் ஒன்றும் இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்தியாவிற்கு 17வது நூற்றாண்டில் சுவிசேஷத்தை பாரத்தை சுமந்து கொண்ட ஒரு இளம் வாலிபன் ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு தரங்கம்பாடிக்கு இங்கே வந்தபோது அவருக்கு எந்த சாதகமான சூழ்நிலையும் இல்லை. டச்சுக்காரர்களுடைய ஆளுகையில் இருந்த தரங்கம்பாடியில் அந்த அரசாங்கம் அந்த மனுஷனை உள்ள விடக்கூட அனுமதிக்கல. அவருக்கு மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது.
முடியாது. அவருக்கு இந்த கால சூழ்நிலைகள் எதுவும் ஒத்து போகாது. கடற்கரையிலேயே சில நாட்களாக தங்கியிருந்து அதற்கு பிற்பாடாக மறுபடியும் பட்டணத்திற்குள் தேசத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு பல பாடுகள், பல பிரயாசங்கள், பல உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் சகித்துக் கொண்டு இளம் வயதில் தன்னுடைய வாழ்க்கையை இந்திய மண்ணிலே தன்னுடைய இந்த உலகத்தின் மக்களுக்கு, இந்த மண்ணின் மக்களுக்காக கொடுத்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு இந்திய மொழியில், தமிழ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்த ஒரு மாபெரும் பரிசுத்தவான். அவருடைய நற்செய்தி பணிதான் இன்றைக்கு நம்முடைய கைகளில் சத்திய வேதம் தவழுவதற்கு காரணமாக இருந்தது. பர்தலமேயு சீகன் பாக்கியனை சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தேவ மனிதனுடைய அர்ப்பணிப்பு. இந்திய தேசத்திற்கு வரமாட்டேன் என்று சொன்னதான தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு, தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தேவன் தந்த அந்த தனியாத தாகத்தோடும் பாரத்தோடும் தன்னுடைய உள்ளத்திலே சுவிசேஷ பாரத்தை சுமந்து கொண்டு வந்தவனாய் இந்திய தேசத்தின் மீது கால் வைத்து கல்கத்தா தேசத்திலே வந்து இறங்கி உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லக்கூடிய கொடிய காலத்துல ஒரு கணவன் மறித்து போனானால் அந்த மனைவியை கூடவே வைத்து கொளுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பொல்லாத கலாச்சாரம் இந்திய பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சுவிசேஷ தீபத்தை சுமந்து கொண்டு வந்ததான ஒரு மாபெரும் தேவ மனிதன் வில்லியம் கேரி. அவனுக்கு சூழலை சாதகமா இல்லை. அவருடைய மனைவி அவனுக்கு ஒத்துழைக்கவில்லை. மணல்ல பாதிக்கப்பட்டவளாக அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்து மொழிகளிலே கற்றுக்கொண்டு, இந்திய மொழிகளிலே கற்றுக்கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து எழுதி தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கும் போது தவறுதலாக நடந்த ஒரு அசம்பாவிதத்தின் நிமித்தமாக அத்தனை மொழிபெயர்த்து வைத்த புத்தகங்களும் எரிந்து போன நிலைமையில் மனநிலை பாதிக்கப்பட்ட தன்னுடைய மனைவி மனைவியை காய்ச்சலினாலே தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்த நிலைமையிலே கூட சொந்த தேசத்திற்கு திரும்பி போகாமல் மதித்தாலும் இந்திய மண்ணிலேயே மதிப்பேன், எப்படியாகிலும் இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கடத்த வேண்டும் என்ற பாதத்தோடு உழைத்தாலே அந்த மாபெரும் தேவ மனிதன் வில்லியம் கேரி. அவன் நாட்களில் வராத ஒரு தடையும் இன்றைக்கு வரவில்லை. இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, ஆதியிலே கொண்ட அன்பு, அந்த அன்பு நமக்குள் இருக்குமானால் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே, அவர் நம்மை சந்தித்த அந்த நாளிலே, அவருடைய பிரசன்னம் நம்மை தொட்ட அந்த நாளிலே, அவருக்காக வாழும்படி, அவருடைய நற்செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கும்படி இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுத்தோமோ, அந்த நாளில் நம்முடைய உள்ளத்துக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த சுவிசேஷ அக்கினி இன்றைக்கு தணிந்து போனது, இன்றைக்கு மக்கி போனது. அதனாலதான் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய தரிசனங்களையும் திருப்பி விட்டோம். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதாக. இன்றைக்கும் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு, இந்திய தேசத்திற்கு ஒரு வில்லியம் கேரி தேவை, இந்திய தேசத்திற்கு ஒரு ஸ்வாட் ஐயர் தேவை, இந்திய தேசத்திற்கு ஒரு பிஷப் கால்வெளி தேவை, இந்திய தேசத்துக்கு ஒரு ரிங்கல் தோப்பை தேவை, இந்திய தேசத்துக்கு ஒரு சீகன் பாட்டுகள் தேவை. சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஆதியிலே இருந்த அந்த அன்பு எங்கே போனது? ஜனங்களுடைய மனம் திரும்புவதற்காக பாரப்பட்ட அந்த அன்பு இன்றைக்கு எங்கே போனது? பாவத்திலே அடிமைப்பட்டு போய் இருக்கிற ஜனத்திற்காக, ஐயோ இந்த ஜனம் நான் அறிந்து கொண்ட இயேசு இன்னும் அறியாமல் இருக்கிறது என்று சொல்லி துடித்த அந்த துடிப்பும் தவிப்பும் இன்றைக்கு எங்கே போனது? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. ஆதியிலே கொண்ட அன்பு. இரண்டாவதாக, வேதத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் இந்த சுவிசேஷம் இன்னும் நம்முடைய வாழ்வில் சுமையாக சுகமாக மாறாமல் போனதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் ஆத்துமபாரம். எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் போது, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லவராகிய ஆண்டவரை ஏசாயா கண்டபோது விதமாய் சொல்கிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், நான் இந்த மகத்துவம் உள்ள ராஜாவை இந்த பாவம் நிறைந்த கண்கள் கண்டதே என்று சொல்லி அவன் தன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து தன்னுடைய அக்கினி தளலால் அவனுடைய நாவை தொட்டு ஏசாயா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் இடைவிட ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறார் தெரியுமா? யார் என் காரியமாய் போவார்? யாரை நான் அனுப்புவேன்?
யார் என் காரியமாய் போவான்? ஆண்டவருடைய காரியம் என்ன? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவருடைய தவிப்பு துடிப்பு என்ன? எனக்கு அன்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசி ஆண்டவரை சபிக்கிறதுக்கு முன்னால தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளையை, தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு முன்பால அவன் ஒரு சாதாரணமான மனுஷன் இல்ல. He was an anointed person. He was a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான். தேவனுடைய தெரிந்து கொள்வதை பெற்றுக் கொண்டவன் தான். தேவனுடைய வாயாக, தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய ஜனங்களுக்கு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மெசஞ்சர் தான், ஒரு ப்ராஃபட் தான். இல்லை. ஆனா அவனுடைய ஊழியம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலேயே இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ள இருந்துச்சு. ஏசாயா என்கிற இந்த தீர்க்கதரிசி உசியா என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கும் அவருடைய ராஜ்ய பாரத்திற்கும் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். அப்படி தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த மனுஷனை தான் ஆண்டவர் அப்போல பேசுறாரு. யார் என் காரியமாய் போவான்? யார் எனக்காக செயல்படுவான்? யார் எனக்காக பேசுவான்? அப்படியானால் இதுவரைக்கும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யாருக்காக பேசினான்? இதுவரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஊழியம் யாருக்காக இருந்தது? ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் நீ ஒரு ராஜாவுக்கு ஊழியம் செய்தவனாய் இருந்திருப்பாய், ஆனால் இனிமேல் நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நீங்க நல்ல பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66 அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல கர்த்தர் ஏசாயாவை தொட்டதுக்கு பிற்பாடு, அவனை சந்திச்சதுக்கு பிற்பாடு, ஏசாயாவுடைய லைஃப்ல ஒரு டிவைன் என்கவுண்டர் வந்ததுக்கு பிற்பாடு அடுத்த 60 அதிகாரமும் முழுக்க அவன் சொன்ன அத்தனை தீர்க்கதரிசனமும் இயேசு இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்கிற செய்தியை, இயேசுவின் பிறப்பை, இயேசு ரட்சிக்கிறார் என்கிற ரட்சிப்பின் செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி பிரசங்கித்தார். காரணம் என்ன? ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை உள்வாங்கிக் கொண்டதினால், ஜனங்களை குறித்த ஆத்தும பாரத்தை ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து ஏசாயாவுக்குள் கடத்தினதினால், இந்த ஆத்தும பாரம், தேவனுக்காக யார் செயல்படுவார்கள், எனக்காக யார் செய்வார்கள்? நான் மறுபடியும் சொல்றேன், இங்க யாரையும் குற்றப்படுத்துறதுக்காகவோ அல்லது யாரையும் காயப்படுத்துறதுக்காகவோ அல்லது நான் இங்கே நீதிமான், நான் ஒரு பிரசங்கியாளன் என்று சொல்லிக் கொள்வதற்காகவோ இந்த வாய்ப்பை நான் பிரயோஜனப்படுத்த விரும்பவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னோடு ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னால், இதுவரைக்கும் நீ செய்த ஊழியம் உனக்காக இருந்திருக்கலாம், அல்லது உன் சபைக்காக இருந்திருக்கலாம், அல்லது உன்னுடைய குடும்பத்துக்காக இருந்திருக்கலாம், அல்லது உன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீ அடுத்து எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் சுவிசேஷத்திற்காக, என் ராஜாவின் இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அந்த பாரம், அந்த ஆத்தும பாரம். நீங்க நிறைய ஊழியங்களை செஞ்சு நாம் அதுல திருப்தி அடைஞ்சிட்டோம், நிறைய ஊழியங்களை செஞ்சு நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம். ஆமா, நான் நல்லா பிரசங்கம் பண்றேன் என்ற திருப்தி, நான் நல்லா ஆராதிக்கிறேன் என்ற திருப்தி, 4 பேருக்கு என்ன தெரியுதுன்றதுனால வந்த திருப்தி, என்னை எல்லாரும் கூப்பிட்டு பயன்படுத்துறாங்கன்றதுனால வந்த திருப்தி. No, God wants to break. கர்த்தர் அந்த காரியத்தை உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் அதை உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் யாரோ ஒருவருக்காக செய்த ஊழியங்களை இந்த குவாரண்டைன் டைம்ல கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலம் ஆத்துமாக்களை குறித்த கரிசனையோடு கூட, ஐயோ என் ஜனம் அழிகிறது. அன்றைக்கு எஸ்தர் சொல்லுகிறார்கள், என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி பார்க்க முடியும், என் ஜனத்திற்கு வரும் பொல்லாப்பை நான் எப்படி சகிக்க முடியும்? நோ, I can't. என் ஜனம் அழிவதை நான் பார்த்துக் கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. என் ஜனத்திற்கு வருகிற பொல்லாப்பை பார்த்து, என் ஜனத்தினுடைய சாபமான வாழ்க்கையை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியாது. பிரசங்கி புஸ்தகத்துல, புலம்பல் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல புலம்பல்ல எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். என் ஜனத்திற்கு வந்திருக்கிற இந்த காரியத்தை பார்த்து, என் ஜனம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற சிறையிருப்பை பார்த்து என்னுடைய குடல்கள் எல்லாம் உருகுகிறது என்று சொல்லுகிறார், என்னுடைய ஈரல் எல்லாம் உருகுகிறது என்று சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆத்தும பாரம். எனக்கு மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இன்னும் சுவிசேஷம்
இன்னும் அறிவிக்கப்பட வேண்டிய விதத்தில் அறிவிக்கப்படாமல் சுவிசேஷம் சுமையாகவோ அல்லது சுகமாகவோ மாற முடியாமல் போனதற்கான காரணம் அவருடைய பிரதான கட்டளையை அறிந்து கொள்ளாமல் போனதும் அவருடைய பிரதானமான கட்டளையை நிறைவேற்றாமல் போனதுதான். அவருடைய பிரதான கட்டளை என்ன? கிறிஸ்டியானிட்டியினுடைய கிரேட் கமிஷன் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் கடைசி 2 வசனம். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எனக்கு சீசர்களாக மாற்றுங்கள். Make disciples, preach the gospel, give the baptism. ஞானஸ்நானத்தை கொடுங்கள், சீசர்களை எழுப்புங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிரதானமான கட்டளை அதுதான். பிரதானமான கட்டளை அதுதான். The great commission. You must understand what is the great commission. நீங்க உங்க வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரதான கட்டளை இன்றைக்கு நான் செய்து கொண்டிருப்பதை தேவனுடைய கட்டளையாக செய்து கொண்டிருக்கிறேனா? நகர்மான சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் அந்த கட்டளையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சொல்ல விரும்புறேன்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கட்டளை பெற்றவர்கள். We are the committed peoples. ஒரு கமாண்ட்மெண்ட்டுக்குள்ள நாம் இருக்கிறோம். We are not independent. மேபி நம்முடைய ஊழியம் இண்டிபெண்டன்டானதா இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலி இண்டிபெண்டன்டானதா இருக்கலாம், நம்முடைய செயல்பாட்டு முறைமைகள் வேண்டுமானால் இண்டிபெண்டன்டானதா இருக்கலாம். But we are in control. நாம் எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். பரலோகம் என்கிற அரசாங்கத்திற்கு நாம் கட்டுப்பட்டவர்களா இருக்கிறோம். அந்த கட்டளைக்கு நிறைவேற்ற நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லி இருக்கிறார். We have a commitment, we have a commandment. We are in a control line. சும்மா இஷ்டத்துக்கு தனிகட்ட மாதிரியா ஓட முடியாது. இஷ்டத்துக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது. இஷ்டத்துக்கெல்லாம் காரியங்களை செய்ய முடியாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ட்ராக்ல, நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நாம கட்டாயம் நின்று வேலை செய்தே ஆக வேண்டும். கணக்கு கேட்கிற எஜமானன் சீக்கிரம் வரப்போகிறார். ஏனோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்துவிட முடியாது. ஒரு கட்டுக்கோப்பான கண்ட்ரோலுக்குள்ள வந்துடுறோம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு தலைவன், ஒரு தலைவி, பிள்ளைகள், ஒரு சின்ன குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த குடும்பத்தினுடைய தலைவன் சில கட்டுப்பாடுகளை வச்சிருப்பாரு. ஒரு அரசாங்கத்துல ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த அலுவலகத்துல 9 மணிக்கு வரணும்னா 9 மணிக்கு வரணும். அது கண்ட்ரோல். இஷ்டத்துக்கு போறதுக்கும் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் அந்த கம்பெனி ஒண்ணும் அதற்காக நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை வைக்கல. அந்த கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்து நம்ம வேலை செய்யறோம். பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு கிங்டம், ஒரு சாம்ராஜ்யம், நம்முடைய தலைவன் இயேசு நமக்கு ஒரு பிரதான கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு படி நாம கட்டாயம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். இன்னைக்கு நாம ஊழியத்துக்கு வந்துட்டோம். தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் ஊழியக்காரன் சொல்றதுனால நான் காலரை தூக்கி விடலாம், பீத்திக்கிறதா முடியாது. நான் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டேன். தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன். நான் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறேன். அவருடைய எல்லைக்குள்ள இருக்கிறேன். அவர் எனக்கு சம்பளம் கொடுக்கிறார். அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாரு. என்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறார். நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அவர் கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, அவர் கொடுக்கறதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு, அவருக்கு எனக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அவர் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா என்ன மாதிரி ஒரு உலகத்துல ஒரு பெரிய துரோகி வேற யாரும் கிடையாது. நான் ஒரு ஏமாற்றக்காரனா இருப்பேன். பிரதானமான கட்டளையை அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய தலையின் மேல் விழுந்த கடமை. நான் அதை அறிவித்தாக வேண்டும். அது எனக்கு சுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் செய்துதான் ஆக வேண்டும். வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் சிலுவை திணிக்கப்பட்டதாக வேதத்துல பார்க்க முடியும். சிறையிலே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்துல பார்க்கிறோம். அவன் ஒரு யூதன், வடக்கு ஆப்பிரிக்க பகுதியிலே ஒரு ரெஃப்யூஜாக, ஒரு அகதியாக இருந்தான்.
இருந்து வியாபாரியாக இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். யூத குலத்தில் பிறந்து யூதத்தினுடைய யூத முறைமையின்படி எருசலேமில் வந்து தேவனுடைய ஆலயத்திலே பலி செலுத்த வந்தவன், பண்டிகையை ஆசரிக்க வந்தவன். இப்ப வந்த போது அவன் எதேர்ச்சியாக இயேசுவை சிலுவையிலே அறையும்படிக்கு கொல்கொதா மலையிலே கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அதுல வேடிக்கை பார்க்கிற ஒருவனாக வந்து நிற்கிறான். அவனுக்கு என்ன நடக்கிறது தெரியாது. ஏன் இயேசுவின் மீது சிலுவையை வைத்து சிலுவையை அறையப்போ கொண்டு போகிறார் என்கிற முழு செய்தியும் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவன் வேடிக்கை பார்க்கிறவர்கள் ஒருவனாக வந்து நிற்கிறான். அப்பொழுது அந்த ரோம போர் வீரன் இயேசு சிலுவையை சுமக்க முடியாதபடி கீழே விடும்போது ரோம போர் வீரன் அவனை பிடித்து இழுத்து அவனுடைய தோளின் மேல் சிலுவையை பலவந்தம் பண்ணினார். வேதம் சொல்லுது சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி. அவனுக்கு விருப்பம் இல்லை, சிலுவையை சுமப்பது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன் இன்னொரு பக்கம் சொல்ல வேண்டுமானால் அவனை பிடித்து இழுத்து சிலுவையை வைத்ததற்கு காரணம் அவன் மீது ஏன் சிலுவையை வைக்கிறீர்கள் என்று அவனுக்காக வாதாடுறதோ வக்காலத்து வாங்குறதுக்கோ அன்னைக்கு ஒரு நாளையும் இல்லை. அவனுக்காக கேள்வி கேட்கறது கூட ஒரு ஆள் இல்லை. இப்ப அவன் மீது சிலுவையை பலவந்தம் பண்ணி வைக்கிறார்கள், சிலுவையை கட்டாயப்படுத்தி சுமக்கும்படி வைக்கிறார்கள். அன்பானவர்களே, நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்தே ஆக வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அறிவிக்கிற அந்த 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 சுவிசேஷ பணியானது அல்லது அந்த நற்செய்தி பணியானது கட்டாயத்தின் பேரில் கர்த்தருடைய கட்டளையின் பேரில் நீங்கள் செய்ய நேரிடும் போது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் வேண்டாய் விருப்பாய்த்தான், விருப்பம் இல்லாதவனாய்த்தான் சிலுவையை பலவந்தமாக தூக்கி கொண்டு போனார். ஆனால் இதனுடைய விளைவு என்ன? வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ரோமர் புத்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 16வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இந்த 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 ரூபஸ் என்று சொல்லக்கூடியவனுடைய தாயாய், அதாவது சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய மனைவியாய் இருக்கக்கூடியவள் ரூபஸ் என்கிற ஒரு அவருடன் அப்போஸ்தலனுடைய உடன் சீசனுடைய தாயாய் இருக்கக்கூடியவள் என்னுடைய ஆவிக்குரிய தாய் என்று சொல்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமந்ததின் விளைவு என்ன தெரியுமா? சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றினதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய மனைவி அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு மாபெரும் சபை சரித்திரத்தின் ஒரு மாபெரும் தலைவனுடைய ஆவிக்குரிய தாயாய் மாறினார். சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய 2 குமாரர்கள், ஒருவன் ரூபஸ், இன்னொருவன் அலெக்சாண்டர். இந்த ரூபஸ் அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடியவன். இந்த அலெக்சாண்டர் கர்த்தர் உயர்த்தி எருசலேமில் இருக்கிற சகரிப் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக கர்த்தர் மாற்றி வைத்தார். இந்த அலெக்சாண்டருடைய உதவியாலதான் மாஸ்மேடை ஏறிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்க நல்லா யோசிக்கணும். இன்றைக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே அதை கட்டாயமாக்கிக் கொண்ட அது கடமையான ஒரு பொறுப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் அறிவிப்பதினாலே அடுத்த தலைமுறை இரட்சகராம் இயேசுவை இந்த உலகத்தில் உயர்த்தும் அவருக்காக ஒரு மாபெரும் தலைமுறை எழும்பி செயல்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். சுவிசேஷம் அத்தனை வலிமை வாய்ந்தது, சுவிசேஷம் அத்தனை பலன் உள்ளது, சுவிசேஷம் அத்தனை வலிமை வாய்ந்த ஒரு மாபெரும் ஆயுதம் என்பதை மறந்து போகாதீர்கள். நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்துல பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு வாலிபன், இளம் வாலிபன், தன்னுடைய சரீரம், அழகு, தன்னுடைய தோற்றம், இதையெல்லாம் அவனுக்கு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ராணுவ படையில் நான் இணைந்து என் தேசத்திற்கான பணி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாலிப வயதிலே தீர்மானித்து அப்படியாக தன்னுடைய கனவோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினாலே அவன் வாலிப காலத்தில் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறான். இப்பொழுது கனவில் ஒரு மாற்றம். இதுவரைக்கும் என் தேசத்திற்காக ராணுவத்தில் பணி செய்து நான் உழைக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆனால் இது இனிமேல் நான் வாழப்போகிற வாழ்க்கை இயேசுவுக்காக வாழப்போகிறேன், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுத்து ஒரு சுவிசேஷ பணி செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். அவனுடைய சபையில் ஒரு முறை ஒரு தேவ செய்தி பிரசங்கிக்கப்படுவதற்கு ஒரு தேவனுடைய ஊழியர் வந்து பிரசங்கிக்கிறார். அப்படி பேசும்போது இனம், மொழி, கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எத்தனை பேர் உங்களில் ஆயத்தம் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அந்த கமிட்மெண்ட்டுக்கு, அந்த அறைகோளுக்கு அந்த வாலிபன் தன்னை அர்ப்பணித்து அந்த ஊழியரோடு இணைந்து சுவிசேஷ பணி செய்வதற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். இறுதியில் தேவனுடைய பெரிதான கிருபையில் ஆண்டவர் அவனுக்கு அழைப்பை கொடுத்த அழைப்பின் அடிப்படையில் அவனுக்கு திருமணமாகி அவர் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஆப்பிரிக்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்டதான தீவிற்கு அவன் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறான்.
அந்த தீவு பிஜி தீவு என்று சொல்லக்கூடிய தீவு. அந்த தீவிலே வாழக்கூடிய மக்கள் முரட்டாட்டமான மக்கள், மனிதர்களை கொன்று குவித்து மனித சரீரங்களை சமைத்து சாப்பிடக்கூடிய பொல்லாத கொடிய குணமுள்ள மக்கள். அவன் தீர்மானம் எடுக்கிறான், நான் என் வாழ்நாளில் ஒரு முறையாகிலும் இந்த ஜனங்களுக்கு போய் இயேசுவின் அன்பின் செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு மிகுந்த பிரயாசங்களுக்கு நடுவில் அந்த மக்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து புறப்பட்டு போகிறான். நடந்தது என்ன? மிகுந்த பிரயாசத்துக்கு நடுவில் அந்த மக்களுக்கு நடுவில் போய் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த மக்களுடைய மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, அவருடைய வாழ்வு முறை தெரியாது. அவர்கள் அந்த மனிதனை எப்பொழுது பார்த்தாலும் கொன்று போடக்கூடிய ஒரு மகா மோசமான நிலைமை. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் கடந்து சென்று அவர்கள் மொழியிலே முதலாவதாக ஒரு பாடலை கற்றுக் கொள்கிறார். அவர்களுடைய மொழியிலே ஒரு ஆங்கில பாடலை மொழிபெயர்த்து பாடலை கற்றுக்கொண்டு வீதி வீதியாக தெரு தெருவாக நின்று தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து இயேசுவை உயர்த்தி பாடி இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஏதுவான அந்த பாடலை தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று பாடுகிறான். ஒவ்வொரு முறையும் அவன் போய் சுவிசேஷத்தை சொல்ல போகும் போதெல்லாம் அங்கே இருந்த கொடூரமான ஜனங்கள் அவனை கல்லெறிந்தே அவனை விரட்டுவார்களாம். ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு இடத்துல நிற்கும் போது அவனை கல்லால அடிச்சு 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 விரட்டுவார்களாம். ஒவ்வொரு முறையும் காலையில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு இரவில வீட்டுக்கு திரும்பி வரும்போது சரீரத்தின் தலையிலிருந்து கால்கள் வரைக்கும் அவருடைய சரீரம் காயப்படாத இடமே இருக்காதாம். அங்கங்கே ரத்தம் வடியுமா, அங்கங்கே ரத்தம் கட்டி இருக்குமா, சரீரம் முழுவதும் விலகினப்பட்டிருக்குமா. ஆனாலும் மறுநாள் காலையில எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்க போவான். அவருடைய மனைவி சொல்வாளாம், போதும், இத்தனை காயங்கள் வேதனைகளை அனுபவித்து இந்த மக்கள் மத்தியில் நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம், நாம் நம்முடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போய் விடுவோம் என்று சொல்லுவதெல்லாம் அவன் அழுது கொண்டே தன்னுடைய மனைவி கையை பிடித்து சொல்லுவானாம், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு வாய்ப்பு கொடு, இன்றைக்கு இந்த ஒரு முறையாக எனக்கு வாய்ப்பு கொடு, நான் இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஒரே ஒரு மனிதனாக எப்படி ஆகிலும் இந்த ஜனங்களை நாம் ஆண்டவருடைய அன்பிற்குள் கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியினிடத்துல ஒவ்வொரு முறையும் ஆறுதல் சொல்லி அவன் கடந்து போவானாம். என கேட்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு முறை அவன் இப்படியாக போகும்போது அவனுடைய ஊழியம் செய்யும்படி அவன் போன அந்த கிராமத்தில் இருந்த அந்த கிராமத்து தலைவன் ஒரு மாபெரும் கொடியவனாக இருந்தான். எந்த மனிதன் அவன் கைகளில் சிக்கினாலும் அவனை கொன்று சமைத்து விட்டு அதற்கு பிற்பாடுதான் மற்ற காரியங்களை செய்வானாம். அந்த கொடூரமான மனிதன் அவனை சந்திக்கும்படிக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. அவன் முந்தின நாள் இரவு முழுவதும் முழங்கால் படிட்டு இருந்த தேவ மனிதன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நாளைய தினத்துல ஒரு மிகப்பெரிய கொடூரமான மனிதன் இந்த கிராமத்தினுடைய தலைவன், அவனை நான் போய் சந்திக்க போகிறேன், அவனுக்கு உங்களுடைய அன்பின் செய்தியை சொல்ல போகிறேன் என்று சொல்லி இந்த தேவ மனிதன் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஜெபித்து விட்டு காலையிலே கிளம்பி போய் அந்த மனிதனை பார்த்து அவனோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் அனுமதி கேட்ட போது அவனுடைய மிரட்டல் தோணி இவரை அதிகமாக பயமுறுத்தியதாம். மிகுந்த பயத்தோடும் கலக்கத்தோடும் தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த கொடிய மனிதனை சந்தித்து அவரோடு பேச ஆரம்பித்தார். ஒரு 5 நிமிடங்கள் பேச ஆரம்பித்தார். 5 நிமிடங்கள் பேசி சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்த அந்த தேவ மனிதருக்கு தேவன் இன்னும் அதிகமாய் வாய்ப்பை கொடுக்க ஆரம்பித்தார். சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த முரட்டாட்டமான மனிதன் அவரோடு பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சொன்னானா, உனக்கு 5 நிமிடம் மட்டும்தான் தருவேன், 5 நிமிடத்திற்குள் என்னோடு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு போய்விடு, நான் உன்னை கொன்று சமைத்து விடுவேன், என்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதே என்று மிரட்டினானாம். இந்த தேவ மனிதன், இந்த மிஷனரி சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். முதல் 2 நிமிடங்கள் ஆனது, 3 நிமிடங்கள் ஆனது, 5 நிமிடங்கள் ஆனது. 5 நிமிடத்திற்கு மேலாக அந்த நிமிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட 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 10 நிமிடமானது, 15 நிமிடமானது. 15 நிமிஷத்துக்கு பிற்பாடு இந்த தேவ மனிதன் பிரசங்கித்த இந்த பிரசங்க செய்தியை கேட்டு கேட்க 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 அந்த கொடூரமான மனிதனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் கொட்ட ஆரம்பித்ததாம். தன் கண்ணீர் தாரை தாரையாய் கொட்ட ஆரம்பித்ததாம். அரை மணி நேரம் கழித்து இந்த தேவ மனிதனுக்கு முன்பதாக அந்த மனிதன் முழங்கால் படியிட்டு, இந்த இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனையோ கொலைகளை செய்திருக்கிறேன், எத்தனையோ குற்றங்களை செய்திருக்கிறேன், எத்தனையோ பேரை கொன்று குமித்திருக்கிறேன், இன்றைக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாரா இந்த இயேசு? இந்த இயேசுவுக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவுக்கு முன்பதாக அந்த தேவ மனிதனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அந்த கிராமத்து தலைவன் ஒப்பு கொடுத்தானாம். எனக்கு அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அவன் வீட்டின் வாசலில்
ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய பானையை போல ஒரு பெரிய பாறை இருக்குமா? அந்த பாறையில் எப்பொழுதும் தண்ணீரை அந்த தொட்டியில் நிரப்பி வைத்திருப்பானா? எதற்காக இது அப்படின்னு கேட்டா, அவன் யாரை கொள்ளுகிறானோ அவர்களை அந்த பானையில் வைத்து சமைத்து சாப்பிடுவதுதான் வழக்கமா. அவ்வளவு பெரிய பானை அவன் வீட்டில் வாசலில் இருந்ததா. இந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு ஒரு நாள் காலையில் இந்த தேவ மனிதன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டுடைய சமூகத்திலே ஆராதிப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது இந்த கொடூரமாய் வாழ்ந்த மனிதன் சுவிசேஷத்தினால் சந்திக்கப்பட்ட பிற்பாடு அவன் வீட்டில் அவன் வாசலில் வைத்திருந்த ஒரு பெரிய பானையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தேவனுடைய ஊழியருடைய சபையின் வாசலில் வைத்து சொன்னானா, இந்த பானையில் ஏராளமான பேரை கொன்று இதில் வைத்து நான் சமைத்து சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ சொன்ன அந்த நற்செய்தி, நீ அறிவித்த அந்த நற்செய்தி, நீ அறிவித்த அந்த இயேசு என் வாழ்வை மாற்றினதினாலே இனிமேல் இந்த தொட்டி, இந்த பானை என் வீட்டின் வாசலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பானையை உன் ஆலயத்தின் வாசலிலே வை, இதிலே நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்று சொல்லும்போது அந்த தேவ மனிதன் சொன்னாராம், இந்த தொட்டி நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞான கொடுக்கிற ஒரு தொட்டியாக மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஆலயத்தில் அநேகரை கொண்டு குவித்து சமைப்பதற்கு பயன்பட்ட ஒரு பெரிய தொட்டியை அவன் ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து அந்த தொட்டியில் முதலாக இந்த கிராமத்தின் தலைவனாக கொடூரமான மனிதனாக வாழ்ந்தவனுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் அந்த மனிதனுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரா. அநேகரை கொண்டு குவித்த சமைத்து சாப்பிடுவதற்கு பயன்பட்ட அந்த தொட்டி பிற்பாடாக ஞானஸ்நான தொட்டியாக மாறினது. இன்றைக்கு அந்த பிஜி தீவிலே 95% மேலான மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பு. அந்த தேவ மனிதனுடைய பெயர் ஜான் ஹண்ட். அந்த ஜான் ஹண்ட் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, அவனுக்குள் இருந்து பற்றி எரிந்து கொண்டிருந்த சுவிசேஷ தாகம், அவன் வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவன் வாழ்வில் ஏற்பட்ட ஏராளமான பாடுகள் அவனுக்கு சுமையாய் இருந்தாலும் அதை சுகமாய் ஏற்றுக்கொண்டதினால் ஒட்டுமொத்த தீவையும் கிறிஸ்துவின் அன்பிற்குள் கொண்டு வர முடிந்தது என்று சரித்திர வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆதியில் நான் கொண்டிருந்த கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த அன்பை இன்றைக்கு நான் அனல்மூட்டி விடுகிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்குள் இதுவரைக்கும் தனிந்து போயிருந்த ஆத்தும தாகத்தை இனி இந்த நாளிலாவது கிறிஸ்துவின் நிமித்தமாய் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற இருதயமாய் உங்கள் இருதயங்கள் மாறுவதற்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரின் பிரதானமான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பூரணமாய் உங்களை அர்ப்பணியுங்கள். கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக விட்டுக் கொடுத்து பாருங்கள். உலகமெங்கிலும் சுவிசேஷ மயமாகுதல் உண்டாகும். தெற்கெல்லோரும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற வாசல்கள் திறக்கப்படும். இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடாக எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட ஜனங்கள் திருச்சபைக்கு ஓடி வரப்போகிறார்கள். வரப்போகிற சபையில வரப்போகிற மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தின் தீவிரத்தை மிக தீவிரமாக அறிவியுங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆட்களை உருவாக்கி அனுப்புங்கள். இந்திய தேசத்தை நம் ராஜாவின் வசமாய் திருப்புவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான சுவிசேஷமே என் சுமை என்று சொல்லுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுவிசேஷத்தின் அவசியத்தையும், சுவிசேஷம் ஏன் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது, இன்னும் கடைமுனை கோடி மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது, அதற்கு காரணம் எங்கள் வாழ்வில் நாங்கள் வைத்திருந்த ஆதியில் நிலை வைத்திருந்த அன்பு எங்களுக்கு உம்மீது இல்லாமல் போனதே என்கிற அந்த குறைவுதான் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம் இல்லாமல் போனதுதான் ஆண்டவரே. உங்களுடைய பிரதானமான கட்டளையை நாங்கள் பூரணமாய் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் நிறைவேற்ற தவறினதுதான் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சுவிசேஷ மயமாகுதல்களிலே உலகத்தின் மாபெரும் வரப்போகிற எழுப்புதலுக்கு ஆண்டவரே சுவிசேஷ தீபத்தை ஏற்றுகிற பயணத்தில் உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெருந்த பாரத்தோடு ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தி ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் பாஸ்டர் ரீகனுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம், துணையாளர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற மனைவிக்காக ஸ்தோத்திரம், அவர் கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபை வரங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் கர்த்தரை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சுவிசேஷ பாரம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
எல்லா கன மகிமை புகழ் உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக இந்த அற்புதமான சுவிசேஷமே என் சுமை என்று சொல்லுகிற இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி சிறப்பாய் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் பாஸ்டர் ரீகன் தனசேகரை நான் வாழ்த்துகிறேன். துணையாளர் ஊழியர்களை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சகோதரனுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ச்சியாக வரப்போகிற தேவ ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனிதர்கள் உங்களோடு கூட சுவிசேஷத்தின் அவசியத்தை தேவன் அவர்களுக்கு தந்த பாரத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆயத்தப்படுவோம். அப்பாவின் ராஜ்யத்தை இந்திய தேசத்தில் நிலைநிறுத்துவதற்கு தீவிரப்படுவோம், ஒன்றிணைவோம், கரம் கோர்ப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயம் கற்பனை கெட்டாத ஒரு மாபெரும் எழுப்புதலை இந்திய தேசத்தில் துவங்கி உலக நாடுகளை பற்றி பிடிக்க முயற்சி எடுப்போம், ஜெபிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் தன்னுடைய பாரத்தை நம்மோடு கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட அன்பு அண்ணன் பாஸ்டர் மோதிஸ் வினோத் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். ரட்சிப்பின் வாசல் ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக, அவருடைய தரிசனத்திற்காக நீங்கள் தொடர்ந்து பாரப்பட்டு நீங்கள் செபியுங்கள். நீங்க அவர்களை ஜபத்தினால் தாங்கினால் நிச்சயம் உங்களுக்கு அதனுடைய பலனை கர்த்தர் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து ஒரு பாரத்தோடு, ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். தொடர்ந்து பலவிதமான தடைகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருந்தாலும், எப்படி ஆகிலும் ஒரு ஆத்துமாவுக்காகிலும் இந்த பாரத்தை நாங்கள் இந்த பாரத்தை நாங்கள் சொல்லிவிடக் கூடாதா, எப்படி ஆத்துமாக்கள் ஆகிலும் எழும்பாதா என்கிற நோக்கத்தோடு, தரிசனத்தோடு என்னதான் தடை வந்தாலும் அந்த தடைகளை நிர்மூலம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். விசேஷமாய் நாளைக்கும் ஒரு நல்ல தேவ மனிதர் நம்மோடு இணைப்பில் இணைந்து கர்த்தருடைய பாரத்தை, வார்த்தையை கொண்டு போகிறார். நாம இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த சுவிசேஷமே என்கிற சுமை ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஒரு 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 விறகு வெற்ற ஒரு ஒரு பாட்டியா இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் ஒரு பாரத்தை தன்னுடைய தலைமையில சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாரத்தை எப்போ நம்ம கீழே இறக்கி வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எவ்வளவு பாரத்தை தலைக்கு அதை ஏற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும், இந்த பாரம் இறங்கிட்டு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்களேன். அது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த பாரம் நம்ம அழுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னு தெரியுங்களா? நம்முடைய வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க, உற்ற உறவினர்கள், நம்முடைய மச்சான், நம்மை சுற்றி இருக்கிற முகாதவர்கள், அறியாதவர்கள், இன்னைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்துல, கிராமத்துல, எந்த இடத்துல பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, சுத்தி இருக்கிற வீடுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்துக்கள் சுவிசேஷத்தை யாரு அறிவிக்க முடியும்? ஏதோ வேலை நாட்டில இருந்து பல மிஷனரி வந்தார்கள், வெளி தேசங்களில் இருந்து. அவங்க திரும்பி வரப்போறது இல்லை. நாம தான் எழும்பி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்ல போறோம், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை விசாரிக்கிறாரு, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நேசித்தாரு, நாங்க இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால சுகமா இருக்கிறோம், பலனோடு இருக்கிறோம், எங்களை நடத்துகிற கர்த்தர் உண்மையுள்ளவர், உயிருள்ளவர் என்கிற அந்த உயிருள்ள சாட்சிகள் நீங்க தான், நான் தான். நாம சொல்ல மறந்திருக்கிறதுனால நாம எழும்ப வேண்டிய கடைசி நாட்களில் இருக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருக்கிற தகப்பனுடைய அன்புக்கு, கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் நிச்சயம் தேவ ராஜ்யத்தில் ஒரு கூட்டத்தை தேவன் வசமாய் நாம சேர்ப்பது. ஆகவே தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு பொழுதுக்காக நாங்கள் தயவு செய்து நாங்க ஒழுங்கு செய்யவில்லை. இந்த பொழுதுபோக்குக்காக ஒருவேளை இருக்கும், இது இருக்குது அப்படின்னு சொன்னா தயவா எங்களுக்கு என்னுடைய நம்பருக்கோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது இந்த மெசஞ்சர் மூலமாகவோ நீங்க தயவா நீங்க சொல்லுங்க. இதை நாங்க தயவா நிறுத்திக்கிறோம். ஏன்னு சொன்னா ஒரு வாரத்தோடு இதை ஒழுங்கு செய்திருக்கிறோம், பிரயாசப்பட்டு ஒழுங்கு செய்கிறோம். ஆகவே இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நம்முடைய பார்க்கிற கொஞ்சம் பேரா இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க வேண்டிய ஒரு பணியை நாம் செய்ய வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான.
ஆகவே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பாரத்தை கொண்டு செல்வோம். நாளைக்கு ஒரு தேவ மனிதர் நம்மோடு இணைப்புல இருக்கிறார், இருக்க போகிறார், வரப்போகிறார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை பார்த்து பிளஸ் பண்றேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.